ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் மீன் குழம்பு ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா மீன், அப்புறம் அரைமுடி தேங்காய், புளி ஊற வச்சுருக்கேன். தேங்காய், சின்ன வெங்காயம், அப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை, 2 தக்காளி, மல்லி இலை கொஞ்சம், பச்சை மிளகாய், வெந்தயம், கடுகு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா அது வெடித்ததுக்கப்புறம் பொடி வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டேன். அதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரவும் 3 பச்சை மிளகாய் போட்டுட்டேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை ஊற்றிட்டு மறுபடியும் கொதிக்க விட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன். தேங்காவை அரைச்சி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் மசாலா ஒரு பாக்கெட் 10 ரூபா பொடி, ஒரு பாக்கெட் ஃபுல்லாகவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீன் எடுத்து அதில் போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தால் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.